வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி கார்ன் சப்பாத்தி கிரேவி. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பேபி கார்ன் 100, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். பேபி கார்னை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். அந்த பேபி கார்னை நம்ம ரெண்டாக நறுக்கிக்கணும், நடுவில் ரெண்டாக நறுக்கி போட்டுக்கணும். இந்த பேபி கார்னோட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த பேபி கார்னுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்கன்னு. இந்த உப்பை போட்டு பிசைஞ்சுக்கணும். இந்த கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாலே நீங்கள் உப்பை போட்டுக்கிட்டாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. உப்பை போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் கடைசியாக உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு பேபி கார்ன்லையும் இந்த மசாலாலாம் ஒட்டணும். இது ட்ரையாக தான் இருக்குப்பா. இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே ஓரளவு அந்த மசாலாலாம் அந்த பேபி கார்னோட ஒட்டிடும். பார்த்திங்கன்னா அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் போதும். அதுக்கு மேலே புளிய வேணாம். அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் நல்லா புழிஞ்சு அதையும் நல்லா இந்த மசாலாவோட கிளறிக்கணும். அதாவது ஒவ்வொரு பேபி கார்ன்லேயும் அந்த எல்லா மசாலாவும் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கணும். நல்லா கலக்கணும். பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ இதோட ஒரு தண்ணியை கையில் ஊற்றி லைட்டாக தெளித்து பிசையணும். நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பிசையணும், தெளித்து பிசைவோம்ல, அது மாதிரி பிசையணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கையில் ஊற்றி லைட்டாக தெளிச்சுக்கணும். தெளித்து பிசையணும். இப்போ இந்த பதம் எந்த பதம்னா, நம்ம சிக்கன் 65லாம் செய்வோம்ல மசாலா, அதே மாதிரி அதே மெத்தடில் தான். ஆனால் அதில் மசாலா வேறு போடும். சிக்கன் 65 மசாலா போடும், கடலை மாவுலாம் போட மாட்டோம். இதுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோம். நம்ம சிக்கன் 65 வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் சிக்கன் 65 மசாலா வேறு, இது வேறு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு செஞ்ச மாதிரியே நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கோம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறோம். அதை பொரிக்கிறதுக்கு அளவு தேவையான ஆயில். ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 100 இல்லை 150 ஆயில் ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா இதே ஆயிலில் தான் திருப்பி நம்ம கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஆயில் நல்லா சூடானவுடனே ஒவ்வொரு பேபி கார்னாக எடுத்து தனித்தனியாக போடணும். இது உங்களுக்கு ஒட்டாது. ஏன்னா நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டிருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது உங்களுக்கு. நீங்கள் தனித்தனியாக எடுத்து போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பேபி கார்ன், அதாவது இது 2 தடவை போடலாம். 2 தடவை, ஆமாம் 2 தடவை போடணும். அதுக்குன்னு ஒரே தான் எல்லா பேபி கார்னையும் ஒன்றா போட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனியாக வருது பாருங்கள், ஒட்டாமல் வரும். ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதை ஒன்றோட ஒன்று ஒட்ட விடாது. அதோட அரிசி மாவு சேர்ந்துருக்கும் கிறிஸ்பிக்கு. இதை பொரித்து வெறுவாயிலே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேபி கார்னையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஃபிங்கர் சிப்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக. இப்போ அதே ஆயிலை நம்ம கடாயில் ஊற்றிக்கிட்டு, அந்த பேபி கார்ன் பறிச்சோல்ல அதே ஆயிலில் தான், அந்த ஆயிலை நான் வேறு எதுவும் பண்ணல. அந்த பேபி கார்னை மட்டும் எடுத்துகிட்டு அதே ஆயிலில் 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஏன்னா கிரேவினால் கொஞ்சம் திக்காக வேணும், கிரேவி நிறைய வேணும்னா 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறோம். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் அரிஞ்சு அதையும் சின்ன வெங்காயத்தை 10 அதையும் சின்னதாக நறுக்கி 2ஐயும் கலந்து போட்டு நல்லா வதக்கணுன்னா கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா, இதில் பச்சை மிளகா தான் உங்களுக்கு காரம் கொடுக்கும். இதில் 3 தக்காளி சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறுங்க. நம்ம பேபி கார்ன் வறுத்த ஆயிலையே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே ஆயிலில் 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் அரைஞ்சது, ஒரு பச்சை மிளகா சின்னதாக நறுக்குனது, 3 தக்காளி சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை போட்டு
நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும், அதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கே. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த பேபிகார்ன்லேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் கலந்து வச்சோம். அதே மாதிரி இந்த கிரேவிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சத்தூள். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதை போட்டு இந்த 3 தூளையும் போட்டு நல்லா பரட்டணும். இப்போ பரட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மசாலாலாம் ட்ரையான மாதிரி இருக்கும். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றி இந்த மசாலா வாடை போகணும்ல, அதுக்காக அதில் குக் பண்ணுறோம். போட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ இந்த தக்காளிக்கு ஓரளவு வதங்கிருச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். பொதுவாக கிரேவிக்குனாவே கரம் மசாலா தூள் இருக்கணும், அப்போ தான் அந்த கிரேவி ஸ்மெல்லு வரும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு லைட்டாக சுற்றி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்கன்னு. இப்போது 1 கப்பு தயிரை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. கிளறிக்கிட்டு தயிர் நல்லா 1 கப் ஊற்றிக்கலாம் தாராளமாக. ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. அந்த லம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. தயிரில் உள்ள லம்ஸ்லாம் கட்டி கட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ உங்கள் கிரேவி பதத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மீதி வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இது கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல பேபிகார்ன், அதை போட்டுக்கிறோம். இது வெறுவாயிலே சாப்பிட்லாம். அந்த பேபிகார்ன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வறுத்து வச்சுருக்க அந்த பேபிகார்னை போட்டு கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் மசாலா நல்லா திக்காயிடுச்சு. இந்த கிரேவி நல்லா திக்காகி நல்லா ஒரு கிரேவி பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேபிகார்னை போட்டிருக்கோம். பேபிகார்னை ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணது தான், அதனால் அதுவும் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 செகண்ட் பேபிகார்ன் போட்டு ஒரு 10 செகண்ட் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேபிகார்னை நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பேபிகார்ன் ரொம்ப நல்லது உடம்புக்கு கூட. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சிக்கன் 65 அடிக்கடி நம்ம சிக்கன் வாங்கி செய்ய முடியாது. சிக்கன் அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. இப்போது அதே டேஸ்ட்டில் இந்த பேபிகார்ன் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நாங்கள் ஏற்கனவே சிக்கன் 65 மசாலாவும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மெத்தட்லேயே இதை போட்டாலும் ஓகே. இப்போ இதில் போட்டிருக்க மெத்தடில் போட்டாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த பேபிகார்ன் என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் லைட்டாக உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதை 10 செகண்ட் கொதிச்சா போதும். ஏன்னா பேபிகார்ன் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம், மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ இந்த பேபிகார்ன் சப்பாத்தி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.